ஹாய், இப்போ வந்து பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போறீங்க. பார்ட் 1ல வந்து நான் ஸ்கெலிட்டன் சிஸ்டத்தோட ஸ்கல் தான் வரைஞ்சிருப்பேன். இப்போ வந்து அதோட ஃபுல் பாடியுமே வரைய போறேன். அது வந்து எப்படி வரையறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் எப்படி வரைகிறதுன்னு பார்த்தேன், பட் எனக்கு வந்து மறந்துருச்சு. எப்படி வரைகிறதுன்னு ஒரு டாப்பிக்கே இல்லை. கொஞ்சம் நம்ம பெருசாகவே போட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் இருங்க. கரெக்டாக நம்ம வந்து வரைஞ்சிக்கிட்டா நல்லது. இந்த கேப் மட்டும் எனக்கு கொஞ்சம் இதாக தான் வருது. நீங்கள் வந்து ப்ளீஸ் கொஞ்சம் அதை மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து பசிக்குது. ஸோ நான் வந்து போயிட்டு ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் நான் வந்து வரைய ஸ்டார்ட் பண்ணேன். இருங்க, நான் போயிட்டு வரேன். இப்போ நான் வந்து என்ன ஸ்நாக்ஸ்னால், நான் பிஸ்கெட் வந்து எப்பயுமே நான் வச்சுருப்பேன். எதுக்குன்னா இப்படி பிளாக் போடும்போது பசிக்கும்ட்டு, அதுக்கோசரம் நான் வச்சுருந்தேன். இப்போது பிஸ்கெட் எடுத்து நான் சாப்பிட்றேன். சாப்பிட்டுட்டே அப்படியே வரைகிறேன், சரியா? கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, பட் பிளாக்கோசரம் கண்டிப்பாக போட்டு தானே ஆகணும். இதுங்க இங்கே என்ன சைஸ் வச்சுருக்கேன்னு தெரியல. .3 வச்சுருக்கேன். நான் முடிக்கலாம் போட்டேன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஓகே சொல்லுங்க. அடுத்து இங்கே கை வச்சு என்ன 6.7 இருக்கு. ஓகேவா? அடுத்து இது வந்து இப்படி மடிக்கிறேன். 6.5லேருந்து இதை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணி 1 2 நம்ம கையில் இருக்க மாதிரி ஃபிங்கர்ஸ் போட்டுக்கணும். ரொம்ப தூரத்தில் போயிடுச்சு. இதை மட்டும் கொஞ்சம் போட்டுக்கணும். போட்டேன். கொஞ்சம் ஹைட் அதிகமாகிடுச்சு. இது என்ன ஹைட்டு? 4.4 தான் வச்சுருக்கேன். பட் நான் 1 இன்ச் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வச்சுட்டேன். சரி,
ஸ்டார் மாதிரி போட்டு வச்சிட்டேன். பிஸ்கெட் எடுத்துருந்தேன். நான் சாப்பிட்றதுக்கு பதிலாக கேமராமேன் சாப்பிட்டுட்டு இருக்காரு எடுத்து. அவ்வளோதான், முடிஞ்சு. ஐயோ, இப்படி தள்ளுன குப்பை இருக்குன்னு தள்ளுனா ஸ்கேல் அங்கே போய் விழுந்துருவாங்களே. எங்கே போய் விழுந்துருக்கு பாருங்க, லாஸ்ட் இந்த ரூமோட எட்ஜில் போய் விழுந்து கிடக்குது. நான் இருக்கிற இடத்தையும் அந்த பிளேஸையும் பாருங்க. கடவுளே கடவுளே. ஓகே, அவ்வளோதான். நம்ம ஸ்கெல்டன் சிஸ்டத்தை வரைச்சிட்டோம், முடிச்சிட்டோம். நல்லபடியாக இருந்தது. நான் சூப்பராக முடிஞ்சிச்சு. அப்படியே என் ப்ராஜெக்டும் முடிஞ்சிச்சு. நான் ஹெட்டிங் வந்து இப்போ போடல. அது வந்து நான் வந்து ஸ்கூல் ரீஓப்பனுக்கு முன்னாடி போடுவேன். அப்போ வந்து நான் ஸ்கெட்சு வாங்கி ஸ்கெட்சில் போடணும். ஸோ அதனால ஹெட்டிங்கை தவிர எல்லாம் நீட்டாக இருக்குது நினைக்கிறேன். ஓரளவுக்கு நீட்டாக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ரொம்ப நீட்டாக இல்லை. எங்கள் அம்மா நீட்டாக இருக்குன்னு தான் சொன்னாங்க. கேமரா ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் வைங்க. நீங்களே எல்லாத்தையும் சாப்பிட்றீங்களாட்டு கொடுத்தா. ஓகே, நம்ம வந்து முடிச்சிட்டோம். நல்லபடியாக முடிச்சிட்டோம். எல்லாம் முடிஞ்சிச்சு. நான் வந்து இதை வந்து முடிச்சு பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஒரு டைம் எடுத்து ஷோ பண்ணுறேன். பெரிய சார்ட்டு, பட் ஆனால் நான் வரைஞ்சிருக்கிறது குட்டி உண்டாக தான் வரைஞ்சிருக்கேன். எனக்கு வந்து இவ்வளோ தான் பண்ண தெரியும். உங்களுக்கு எப்படி பண்ண தெரியும், எப்படி பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.